திருநெல்வேலி பஸ்ஸில் என்ன கொண்டு வந்து ட்ராப் பண்ண வரும்போது அவங்க கேட்டாங்க, பிரதர் வெஸ்லி, எப்படி நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க? நான் சொன்னேன், சத்தியத்தை சொல்கிறதுக்கு என்ன தைரியம் வேணும்? சத்தியம் இது எடுத்தால் தான் பரலோகம் போவீங்க, இல்லைன்னா நரகம் போவீங்க. அதை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னு நான் சொல்லும் போது அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பாஸ்டர் மோகன் கிட்ட போய் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ தெரியுது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போகணும்னு அவங்களுக்கும் தெரியுது. நிச்சயமா சீக்கிரமா அவன் தென்னஞ்சி சிஎஸ்ஐ சபைகள்ல ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, வாட்டர் பேப்டிசம், அதாவது முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து ரொம்ப அவசியமா? எதுக்காகனா ரட்சிப்புக்காக, சால்வேஷனுக்காக. நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்னு வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது உண்மையான விஷயமா? பைபிள் என்ன சொல்றது? வாட்டர் பேப்டிசம் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அது வந்து ஒரு அடையாளம். அது ரட்சிப்புக்காக எடுப்பதல்ல, பரலோகம் போவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் பைபிள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் ஒரு வசனம் படிச்சிடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நான் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஞானஸ்தானத்தை ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளமா இங்க பவுல் பயன்படுத்துறார். எப்படின்னா, ஞானஸ்தானம் முழுங்கும் போது இங்க கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நீங்க முழுங்குறீங்க. விச் மீன்ஸ் இப்ப நம்ம முழுங்கும் போது நம்ம வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுறோம், நம்ம அந்த இடத்துல சாகுறோம். அப்படியே நம்ம எழுந்திருக்கும் போது அது என்ன பிக்சர் பண்ணுதுன்னா, நம்ம கிறிஸ்துவுடனே செத்து உயிரோடு நம்ம புது மனுஷனாக நம்ம எழுந்திருக்கிறோம். இது வந்து ஒரு சிம்பிளைஸ், ஒரு பிக்சர்ஸ், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளமா தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது ரெக்கமெண்ட் கிடையாது. அது அது எடுத்தால்தான், ஞானஸ்தானம் எடுத்தால்தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு வேதம் எங்குமே சொல்லல. அது ஒரு அடையாளமா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப இப்ப நம்ம வேதம் எப்படி சொல்லுது? ஒரு மனுஷன் வந்து எப்படி பரலோகம் போக முடியும் அப்படின்னு வந்து பார்த்தா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையா பார்த்தா விசுவாசத்தினால் தான் ஒரு மனிதன் பரலோகம் போக முடியும் தான் வேதம் சொல்லுது. இப்ப யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இங்க பைபிள் வசனம் கிளியரா சொல்லுது, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப குமாரனை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவன் அடைய முடியும், விசுவாசத்தினால் மட்டும்தான். அப்ப விசுவாசத்துக்கூட வேற எதை நீங்க ஆட் பண்ணாலும் சரி, சுவிசேஷத்தின் கூட நீங்க வேற எந்த கிரியைகளையும் செயல்களையும் நாம் செய்கிற செயல்களை நீங்க ஆட் பண்ணாலும் சரி, அது ஞானஸ்தானமா இருந்தாலும் சரி, இல்ல பைபிள் படிக்கிறதா, ஊழியம் செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம பரிசுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, விசுவாசத்துக்கு கூட எதை நீங்க கூட்டினாலுமே என்ன நம்ம சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் என்னுடைய பாவ மன்னிப்புக்கும் நான் பரலோகம் போவதற்கும் அது போதுமானது இல்ல. நான் சில செயல்களை செய்துதான் பரலோகம் வர முடியும். இயேசுவோடைய மரணம் போதுமானது கிடையாது. நான் ஏதாவது பண்ணணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை நம்ம கீழ்த்தனமா பார்க்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஏதாவது செயல்கள் செய்து நம்ம பரலோகம் போகணும்னா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. பரிசுத்தமா வாழ்க்கை வாழுது தான் பரலோகம் போகும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஆஹ் பைபிள் வந்து ரெகுலரா படிச்சாதான் பரலோகம் போக முடியும், பொய் சொல்லாம இரு, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த நற்செயல்களை நம்ம செய்யணும். ஆனா இது பரலோகத்துக்கு போவதற்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க பரலோகம் போக முடியும்னு பைபிள் சொல்லல. அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை நம்ம கீழ்த்தனமாக்கிட்டோம். அப்ப இயேசு எதுக்காக சிலுவைக்கு போனார்? இயேசு ஏன் ரத்தம் சிந்தணும்? நம்முடைய பாவங்களுக்காக. பைபிள் கிளியரா சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த இடத்துல பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தான். அப்புறம் ரோமர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம் சிந்துதல் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகம் கொண்டுட்டு போறது தவிர, ஞானஸ்தானம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகம் கொண்டுட்டு போக முடியாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய செயலினால் உண்டானதில்ல ரட்சிப்பு. இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய செயல்னா என்ன?
நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் நம்முடைய செயலா மாறிடுமே. அப்ப ஞானஸ்தானம் ஒருபொழுதும் ஒரு மனிதனை ரட்சிக்காது. இந்த இடத்துல பவுல் சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு, இப்ப 15ஆம் வசனத்த நான் படிக்கிறேன். நான் கிறிஸ்புவுக்கும் காயிபுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு. பவுல் வந்து இங்க உங்க 2 பேருக்கும் தவிர வேற யாருக்கும் நான் ஞானஸ்தானம் குடுக்கல. அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை பவுல் வந்து ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இவங்க பரலோகம் போக முடியும் அப்படின்னு பவுலுடைய டீச்சிங்ஸ் இருந்துச்சுன்னா, பவுல் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஞானஸ்தானம் குடுத்திருப்பார். ஆனா, பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, ஞானஸ்தானம் குடுக்காததுக்காக நான் வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா, இந்த போதகர்கள் என்ன சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போகும்ன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? பவுல இவங்க மிஞ்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இங்கே பவுல் சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை அப்படின்னு. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலியமா தான் ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியும்னா, கிறிஸ்து வந்து பவுலை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தானே அனுப்பியிருக்கணும். ஆனா இங்க வந்து பவுல் சொல்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி எனக்கு அனுப்பவில்லை. அப்படின்னா பைபிள்ல எல்லா இடத்திலுமே ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளமாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து ரட்சிப்புக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதன் பரலோகம் போவதற்கு ஞானஸ்தானம் முக்கியம் இல்ல. அவனுடைய முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் தான், நம்பிக்கை தான் முக்கியம் தவிர, ஞானஸ்தானமோ, நம்முடைய செயலோ நம்மளை ஒருபொழுதும் காப்பாற்றி பரலோகம் கொண்டுட்டு போகாது.